ஏதாவது ஒன்று சொல்லி எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் நம்மளுடைய சனம் ஷெட்டி அவர்கள். இவங்க என்னதான் பிக் பாஸ்ல வந்தாலுமே அதுக்கப்புறமா பெருசாக எந்த ஒரு படத்துலையும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக இவங்களோட ஃபேஸ் லைட்டாக கொஞ்சம் முத்தி போயிருக்கிறது தான். ஸோ இவங்களை வந்துட்டு கவர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், அதுவும் வந்துட்டு கேமராவில் ஒரு ஓரமாக பயன்படுத்தலாமே தவிர்த்துட்டு மற்றபடி சினிமா உலகத்தில் வந்து மெயினாலாம் உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இயக்குநர்களும் முடிவு பண்ணிட்டாங்களா என்னவே எனக்கு தெரியல. இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கறதே இல்லை. சரிடா, எப்படியாச்சும் நானும் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி தற்போது வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா படத்தை வந்துட்டு கோடிட்டு காமிச்சு நீங்கள் எதுக்கு அந்த நடிகைக்கு வந்துட்டு பேர் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த நடிகையே கேட்கல. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு போஸ்டர் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா நடிச்சு வெளிவர இருக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துடைய பட்டாம்பூச்சி பாடல் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. அந்த பாடலில் போஸ்டர் இருக்குல்ல, அந்த போஸ்டரில் மமிதா பைஜுவோடைய பேரை போடலையாம். அதுக்கு வந்துட்டு இவங்க பயங்கரமாக இறங்கி குரல் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. சீரியஸாக இதுக்கு யாருமே வந்துட்டு குரல் கொடுக்கவே இல்லை. ஏமா, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசிட்டு இருந்தால் எல்லாம் ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கரண்ட் இல்லை, நிறைய இடத்துல குழந்தைகள் பாலியல் வன்புறவுக்கு ஆளாகியிருக்காங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்பொழுது மமிதா பைஜுவோடைய பேர் அந்த பட்டாம்பூச்சி பாடலுடைய போஸ்டரில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ குரல் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்க. கேட்டால் சினிமாவில் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நடிகைகளுக்கு யாருமே வந்துட்டு சமமான மரியாதை கொடுக்கறதில்ல. சினிமா துறை இப்படிப்பட்ட மாற்றங்கள் இப்போவே மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. பத்திரிகையில் பேர் போடலன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க சண்டை போடுற மாதிரி மமிதா பைஜுவோட பேர் வந்துட்டு அந்த ஒரே ஒரு பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சனம் ஷெட்டி அவர்கள். மமிதா பைஜுவுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஓரளவுக்கு வந்துட்டு தெலுங்குலையும் சரி, மலையாளத்துலையும் சரி, தமிழ்லையும் சரி நல்லா ஷைன் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் பட்டாளமும் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த போஸ்டரில் அவங்க பேர் வரல அப்படின்றது வந்துட்டு ஒரு மிஸ்டேக்கபிளாக இருக்கலாம். ஆனால் வேணும்னே கண்டிப்பாக படக்குழு அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இவங்களுக்கு மமிதா பைஜுவோட பேர் இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. எதுக்கடா வந்துட்டு எனக்கெல்லாம் சரியான சமமான மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத இந்த மாதிரி ஒரு முறையில் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.